தற்போது கிடைத்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்களால் பொதுமக்களுக்கு ராபிஸ் தொற்று ஏற்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 130 நாட்களில் 210 பேர் ராபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் ராபிஸ் தொற்றால் 11 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. 1 லட்சம் ஆன்டி ராபிஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். ராபிஸ் தொற்றால் மொத்தம் 11 பேர் பலியாகி இருப்பதாக சுகாதாரத்துறை தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. தமிழகத்துல நாய்க்கடியால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. 2023 4.10 லட்சமாக இருந்த இந்த நாய்க்கடியால் ஏற்பட்ட பாதிப்பு 2024 4,80,000 இருந்தது. தற்போது இந்த 130 நாட்களிலேயே 5வது மாதம் நிறைவடைவதற்குள்ளாகவே 2,10,332 பேர் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு ராபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தினசரி நாய்க்கடியால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. இதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை 9 அம்சங்களை நிறைவேற்ற வேண்டும். இந்த நாய்க்கடியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு என்ற ஒரு வலியுறுத்தல் ஆலோசனை மூலமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுபோன்ற இந்த கருத்துக்களை தற்போது நிறைவேற்றியதாக தெரியாத இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை 2,10,000 உயர்ந்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பும் அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 43 இருந்த உயிரிழப்பு தற்போது வரை இந்த 130 நாட்களிலேயே 11 இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த ராபிஸ் தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையும் அதனால் உயிரிழப்பவருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இது தொடர்பாக சுகாதாரத்துறையிடம் கேட்டபோது நாய்க்கடியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கான நோய் எதிர்ப்பாற்றலை வழங்குவதற்கான ஆன்டி ராபிஸ் மருந்துகள் சுகாதாரத்துறையில கையிருப்பில் தான் இருக்கிறது. சுமார் 1,09,032 ஆன்டி ராபிஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கின்றன. இதுவரை 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாய்களுக்கு ஆன்டி ராபிஸ் தொடர்பான அந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. நாய்க்கடியால் பாதிக்கப்படக்கூடிய மனிதருக்கான இந்த தடுப்பூசி கிட்டத்தட்ட 1 லட்சம் கையிருப்பில் இருக்கிறது என்பதையும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் இந்த நாய்க்கடி கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஆண்டு 6 லட்சம் வரை நாய்க்கடியால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.